எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்களா? எப்போ பார்த்தாலும் நமக்கு ஆங்கர் அண்ட் டிப்ரெஷன் வந்துகிட்டே இருக்குது. ஒர்க் லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாம் ஆஸ் அ மாமாக இருந்துட்டு ரொம்ப வீட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஹெல்த் இஷ்யூஸ் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. சம்டைம்ஸ் வேர்ல்டே எனக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல. ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ராப்ளமாக இருக்குது. ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க. நிறைய அந்த மாதிரி தாட்ஸோடு நம்ம எல்லாமே இந்த வேர்ல்டில் இப்போ சுற்றிட்டுருக்கோம். அந்த மாதிரி கரண்ட் சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூலேருந்தெல்லாம் வெளியில் வரணும். எஸ்பெஷலி ஹேபிட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். ஹேபிட்டை வந்து ஓல்டு ஹேபிட்லேருந்து நியூ ஹேபிட்டுக்கு மாற்றணும். பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் அப்படின்னு ஒரு திங்கிங்கோடு இருக்கீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்காக தான். எஸ், நானும் இதே மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருந்தேன், இப்போவும் இருக்கேன். பட் ஐ கேன் மேனேஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் வந்து நான் இருக்கேன். பிகாஸ் நான் யோகா டீச்சர் அண்ட் ஆல்சோ ஜேர்னலிங் ஒரு 3 இயர்ஸாக பண்ணி அண்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நிறையா கற்றுக்கிட்டு அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் கொஞ்சமாக வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன். அதுவே நமக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல் மைண்டை வந்து நமக்கு கொடுக்குது. நாட் லைக் நம்ம ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் பண்ணும்போது ஒரு பேரண்டிங்லேயே ஆகட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே ஆகட்டும், ஒரு ஹெல்த்லேயே ஆகட்டும், ஃபிசிக்கலில் எல்லாத்துலேயுமே வந்து நாம் அச்சீவ் பண்ண முடியும். நாட் லைக் எவ்ரி ஃபெயிலியர் மிஸ்டேக் இதெல்லாம் தான் நமக்கு ப்ரூஃபே நம்ம டெய்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கோன்ட்டு. நாட் லைக் எப்போவுமே சக்ஸஸ் மட்டும்தான் ஆகணும், பண்ணுனா நான் 100% தான் கொடுப்பேன்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோன்னா எல்லா நாளுமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ ஒரு 10% 5% கூட நம்ம டெய்லி போட்டோம்னா நமக்கு அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் இது. ஸோ நான் என்னென்னலாம் சின்ன சின்ன டிப்ஸ், டெக்னிக்ஸ், யோகாவில் என்னென்ன டெக்னிக்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணினேன், யோகா சூத்திரெல்லாம் கற்றுக்கிட்டது. ஸோ இந்த மாதிரி டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஜேர்னலிங்கில் வந்து மென்டல் அண்ட் கிளாரிட்டிக்காக நான் எமோஷ்னலாக என்னென்ன மாதிரியாக நான் என்னோடய எமோஷனை ஹேண்டில் பண்ணது, இது எல்லாத்தையும் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த பிளாட்ஃபார்மில். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் டெக்னிக்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணி நீங்களும் பீஸ்ஃபுல்லாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஜஸ்ட் ரிலாக்ஸ், breathe in, breathe out, peace.